ஹாய் ஆல், வெல்கம் டு சார் அண்ட் கிச்சன். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது வத்த குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வத்த குழம்புலேயே வந்துட்டு வத்தல் வந்து சுண்டக்காய் வத்தல் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி விதை, ஓகேங்களா. மணத்தக்காளி கீரை பார்த்துருப்பீங்க. அதில் கிடைக்கிற அந்த காய் தான் வந்து நம்மளுக்கு காஞ்சி இது மாதிரி ட்ரையாக வத்தல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நீங்கள் வந்து கேட்டு வாங்கலாம், ஓகேங்களா. இது வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கொட்டிட்டு செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது குப்பை எதனா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் பண்ணுறத ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். தண்ணியில் சும்மா ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் தண்ணி படாமல் இருக்கணும், ஏன்னா நம்ம தாளிப்புக்காக. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துகிட்டு செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நான். ஸோ நல்ல எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 5 கரண்டி அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் தான் நம்ம இந்த குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயமும் பூண்டும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 பெரிய பூண்டு அளவுக்கு எடுத்து உரித்து வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நிறைய பேர் வந்து வடகம் வச்சுருப்பீங்க. வடகம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட் இப்போ வந்து இந்த வெந்தயம் போட்டிருக்கோம், கடுகு மட்டும்தான் நம்மளுக்கு புரியணும். வெந்தயம் வந்து கருகிடக்கூடாது. வெந்தயம் வந்து கருகிடுச்சுன்னா குழம்பு வந்து டேஸ்ட்டு போயிடும். ஸோ பார்த்து கொஞ்சம் சிம்மில் வச்சு வெங்காயம் போடுற வரைக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து வெங்காயமும் பூண்டும் ஒன்றாவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து எப்பவுமே கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும் இந்த குழம்புக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லாவே எண்ணெய் அடிஷ்னலாக உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு இருக்கணும். இது கூடவே வந்துட்டு உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு நான் ஆட் பண்ணிடுறேன். எப்போவுமே நம்ம தாளிக்கும் போது வெங்காயம் வதங்கும் போதெல்லாம் உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரமாக வந்து வதங்கிடும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஓகேங்களா, தெரியும். ஆனால் அது கூடவே நீங்கள் மஞ்சள் பொடியும் சேர்த்து போட்டிங்கன்னா தான் சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கி வரும். அந்த வெங்காயம் வந்து எண்ணெய் குடிக்காது, ஓகேங்களா. தனியாக செப்பரேட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சீக்கிரமாக வதங்கும். இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் வந்து சீக்கிரமாக காலி ஆகாது. உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கேஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 3 தக்காளி, அதாவது சின்ன சைஸில் 3 தக்காளி நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வதங்க விடலை, ஏன்னா இந்த குழம்புக்கு வெங்காயம் வந்து உங்களுக்கு முழுசாக இருக்கணும். ஸோ ரொம்ப நேரம் இதிலே வேக வச்சிட்டிங்கன்னா அது வந்து குழஞ்சிடும், உடஞ்சி போயிடும் குழம்புல. அதுக்காக தக்காளியை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் 3 நறுக்கி வச்சுருக்கேன். இது கூடவே இந்த வத்தலை நம்ம வந்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இது கூட இப்போ வந்து வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் ஆட் பண்ணாமல் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா அப்போ ரொம்ப தெறிக்கும். அதுக்காக வந்துட்டு இது வந்து ட்ரையாக நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளி கரைசல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி வந்துட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. இப்போ நான் உருட்டி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி புளி ஊற வச்சுருங்க, ஏன்னா புளி வந்து நல்லா அது ஊறினா தான் கரைசல் நல்லா கிடைக்கும். ஸோ தாளிக்கும் போதே இதையும் வந்து அப்பப்போ பெசரி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக, அதாவது புளி வந்து நல்லா கரைஞ்சி கொடுக்கும், அதுக்காக. இப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ஸ்டேஜில் எல்லாமே கரெக்டாக வதங்கியிருக்கு. இப்போ இதில் வந்து நீங்கள் எப்போவுமே குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகா பொடியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ரொம்ப ஃபுல்லாக எடுக்கலை. ஸோ 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா காரமும் புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு சுவையில் தான் இருக்கும் உங்களுக்கு வத்த குழம்பு, ஓகேங்களா. நிறைய பேருக்கு வத்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். நம்ம கல்யாணத்துங்கள்லாம் போகணும், நம்ம என்ன பண்ணுவோன்னா வத்த குழம்புக்காகவே அடிஷ்னல் ஒரு புடி சாப்பாடு நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஸோ யாருக்கெல்லாம் வத்த குழம்பு பிடிக்குன்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா கரைச்சி வச்ச புளியை தண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நான் ஊற்றிக்கிறேன். இது வந்து தண்ணியாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு, ஏன்னா நம்மளுக்கு வந்து கொதித்து திக்காக ஆகணும், ஓகேங்களா. அது வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதித்து வர வரைக்கும் அதை அப்படியே விட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதுக்கு வெல்லம் சேர்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு எப்போவுமே வந்து நம்ம வெல்லம் சேர்ப்போம், ஆனால் நான் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. நாட்டு சக்கரை, ஏன்னா வெல்லம் வந்து உங்களுக்கு கரைச்சி நீங்கள் வந்து ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் வந்துட்டு அது கொஞ்சம் கரைய லேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து நாட்டு சக்கரை, நான் எப்போவுமே காஃபி டீக்கெலாம் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம், அதையே எடுத்துக்கிறேன்.
அதுவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி தான் இருந்தாலும் அதில் வந்து நம்மளுக்கு தூசி இருக்கும். ஸோ வந்துட்டு அப்படியே டேரெக்டாக நீங்கள் குழம்புல ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த குழம்பு வந்து நம்மளுக்கு திக்காக கிடைக்கிறதுனால, இதே கொஞ்சம் தண்ணியான குழம்பா இருந்ததுன்னா என்ன குப்பையோ மண்ணோ இருந்ததுன்னா உங்களுக்கு அடியில் போயிடும் குழம்புல. பட் இதில் வந்து உங்களுக்கு திக்கான இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். ஊற வச்சுடுங்க அந்த நாட்டு சர்க்கரையை. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இங்கே வந்து கொதித்து கொஞ்சம் வத்திருச்சு குழம்பு பார்த்திங்கன்னா தெரியும். குழம்பு வந்து எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா, அதுதான் வந்து குழம்பு வந்து ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த நாட்டு சர்க்கரை கரைசலை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க இதில். இதுவுமே வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஏன்னா அந்த நாட்டு சர்க்கரையோட பச்சை வாடை போகிறதுனால இன்னும் ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இதிலே நல்லா தெரியுதுங்களா, எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா, குழம்போட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட் நம்ம ஊற்றும் போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். உங்களுக்கு உப்பு எப்படி இருக்குன்றதை அப்பப்போ நடுவில் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இது பாருங்கள், எடுக்கும் போதே ஒரு அழகாக அந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்ந்தே உங்களுக்கு கிடைக்கணும். வெங்காயமும் அவங்களுக்கு முழுசாகவே இருக்குது பார்த்திங்களா, உடஞ்சிடாமல் குழஞ்சிடாமல் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நெய் ஃபைனலாக வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் மட்டும்தான் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். மற்ற அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. சூடாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு அது சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி எண்ணெயும் கரெக்டாக ஊற்றிருக்கோம். இந்த எண்ணெயோட வாசனையும் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதுக்காக லைட்டாக நான் நெய்யும் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நீங்கள் ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறது ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருந்ததுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.